So good afternoon all. So we will start with the case study discussion. So which is related to morning's presentation. So farmers protest over various demands. So last one or 2 months what are the various protests that was carried out by farmers and what are the demands they put forth in that protest. That was our today's discussion, and you are going to give some suggestions for these demands. So main issues the farmers are taking protest பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து லீகல் கேரண்டி ஃபார் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் ஆல் டைப் ஆஃப் கிராப்ஸ். ஸோ மினிமம் ப்ரைஸ் தே நீட். ஸோ தட் இஸ் த மெயின் இஷ்யூ. Already the government is fixing that minimum price for all the crops, but the farmers are requesting for in an proper legal law அவங்களுக்கு அது வேணும், டாக்குமெண்ட் த ரிட்டன் த ப்ரொசீஜராக வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ப்ரொட்டஸ்டாக இருக்குது. இன்னொன்று MS சாமிநாதன் கமிட்டியோட அக்ரிகல்ச்சர் கமிட்டி அவங்க தே ரெக்கமெண்டட் சம் ஆஃப் த திங்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த அவங்க பண்ண ரெக்கமெண்டேஷனை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது அடுத்த இதாக இருக்குது இஷ்யூ. ப்ரோட்டஸ்டில் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா தென் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ வேர்ஹவுசஸோதோ கம்மியாக இருக்குது. ஸ்டில் வி நீட் மோர் வேர்ஹவுசஸ் டு கீப் ஸ்டாக் ஆஃப் த கிரைன்ஸ் அண்ட் அதர் ஃபுட் ப்ராடக்ட்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த ரிக்வெஸ்ட். தென் வேவர்ஸ் ஆஃப் ஃபார்ம் லோன்ஸ் வந்து டிஸ்ட்ரெஸ் ஏரியாஸில் தே நீட் ஃபார் அண்ட் வேவர் தள்ளுபடி இது கேட்குறாங்க. தென் ரிலீஸ் ஆஃப் காவேரி வாட்டர் அண்ட் அதர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து ஆன் டைமில் எங்களுக்கு வாட்டர் ரிலீஸிங் இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரோட்டஸ்டில் அடுத்த ஒரு இது இருக்குது. தென் ப்ரிசர்விங் பயோ ரிசோர்ஸஸ் ஃபார் லைவ்லிஹுட், நேச்சரோட த எக்கோசிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணாமல் மற்ற எல்லா ரொட்டீன் ப்ரொசீஜர்ஸையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது பண்ணணுங்கிறது. தென் அனதர் ஒன் இஸ் எ ரெகுலர் மந்த்லி இன்கம் ஃபார் ஃபார்மர்ஸ்க்கான ஒரு ரெகுலர் மந்த்லி இன்கம் வேணுங்கிறது ஒன் மோர் ரிக்வெஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டிமாண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பேஸ்ட் ஆன் தீஸ் டிமாண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. தென் MS கமிஷன் அவங்க வந்து அந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஆன் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது தான் அது. MS சுவாமிநாதன்கிற காலையில் சார் சொன்னார், சயின்டிஸ்ட். ஸோ அக்ரிகல்ச்சரில் க்ரீன் ரெவல்யூஷன் வர்றதுக்கு மெயின் ரீசனான பர்சன். ஸோ அவரோட தலைமையில் இந்த கமிஷன் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க ஃபார்மர்ஸோட வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட்காக. தே ஆஸ்க்டு ஃபார் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் பை த கவர்மெண்ட். ஸோ அதில் அவங்க என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இருக்கிறதுக்கான என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்கிறது ஒரு இது. இன்னொன்று சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் சிஸ்டமும் ப்ரொடக்டிவிட்டி ஃபார்மிங்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணலாங்கிறதுக்கான ஒரு இஷ்யூ சஜஷன்ஸ் பேஸ் பண்ணாங்க. தென் ரிஃபார்ம்ஸ் டு இன்க்ரீஸ் த ஃப்ளோ ஆஃப் ரூரல் கிரெடிட் டு ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ்க்கான ரூரல் கிரெடிட்டை எப்படி, அதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கல, என்ன ரிஃபார்ம்ஸ், என்ன சேஞ்ச் ஓவர் கொண்டு வந்தால் எக்ஸாக்டாக போய் ஃபார்மர்ஸ்க்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது அடுத்து அவங்க அதில் பேஸ் பண்ணி தே ஹேட் அன் என்கொயரி. தென் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ட்ரைலேண்ட் ஃபார்மிங் ஃபார் ஃபார்மர்ஸ். ஸோ பிளைன்ஸாக இருந்தாலும் சரி, ஹில்லி ஏரியாஸாக இருந்தாலும், கோஸ்டல் ஏரியாஸ்னாலும் ஃபார்மர்ஸ்க்கு அந்த ட்ரை லேண்ட்ஸில் ஹவு தட் கேன் பி ஃபார்மிங் கேன் பி கேரிட் அவுட், அதுக்கு என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணலாங்கிறது அடுத்து அவங்க டேக் ஓவர் பண்ண இஷ்யூஸ். தென் இம்ப்ரூவ் த குவாலிட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் காம்படிட்டிவ்னஸ் ஃபார்ம் கமாடிட்டிஸ். ஸோ ஃபார்ம் கமாடிட்டிஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதுக்குரிய காஸ்ட் அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணுங்கிறது இன்னொரு திங். தென் ப்ரொடெக்டிங் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் இம்போர்ட்ஸ் ஈவன் குளோபல் ப்ரைஸஸ் ஃபால். ஸோ குளோபல் ப்ரைஸஸில் ஃபால் இருந்தாலுமே நம்ம இம்போர்ட் பண்ணாமல் நம்ம செல்ஃப் சஸ்டைனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தே ஹேட் அன் இஷ்யூ டேக்கன் தட் இஷ்யூ இன் டு தேர் கன்சிடரேஷன். தென் empowering local bodies to effectively conserve the ecological foundations for better agriculture. ஸோ லோக்கல் பாடிஸ்க்கு ஆத்தரைசேஷன் இருக்கணும். பஞ்சாயத்துல ஆகட்டும் இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் தே மஸ்ட் ஹாவ் தட் authority to conserve that ecological system. அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த எக்காலஜி எதை இருக்கக்கூடியதை how they can came over அந்தது. These are the things
they taken as an issue or for their analysis, and based on this they had given some of the recommendations. So land reform is one of the recommendation made by the team. So how the land can be linked with other sources and how it can be used effectively for agriculture. Then irrigation facilities, distribution of equal water. So morning some of you had raised that doubt and the reservation எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது. So for that also they asked to set some reforms over that. Then productivity, so suggested promotion on conservation farming. So conservation farming la how it can be promoted, and through that how productivity can be increased. Then credit for other they didn't recommend for an waiving of loans, but they said that during distress period the collecting of loan can be holded up, stand up பண்ணி இது பண்ணலாம், ஸ்டாண்ட் ஸ்டில்ல ரெக்கவரி ஹோல்ட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட்ஸ் மட்டும் வெய்விங் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட இதாக இருந்தது டிஸ்ட்ரெஸ் இதில். தென் விமன் ஃபார்மர்ஸ்க்கு கிஷான் கிரெடிட் கார்டு கேன் பி இஷ்யூட், அண்ட் லைஃப் ஸ்டாக்ஸ் கூடவே உள்ள ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேயே அதர் ஃபார்மிங் இது ரிலேட்டட் லைஃப் ஸ்டாக்ஸு கோழி பண்ண போடுறது இது மாதிரி மற்ற இதுவும் கூட செய்ய முடியும் பண்ணலாம் அப்படிங்கிறதும். ஹெல்த் இன்சூரன்ஸ் லைக் ஹியூமனுக்கு இருக்க மாதிரி லைஃப் ஸ்டாக்ஸ்க்கான இன்சூரன்ஸ் இதுவும் தட் மஸ்ட் பி மோர் இம்ப்ளிமெண்டட்ங்கிறது அவங்களோட இன்னொரு சஜஷனாக இருந்தது. தென் ஃபுட் செக்யூரிட்டி, ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மூலம் ரேஷன் கடை, ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலம் they want to give nutritious foods and various programs through the nutrition ஆன goods இந்த ஃபுட்ஸ் வந்து போய் பப்ளிக்கு சேரணுங்கிறது அவங்களோட ரெக்கமெண்டேஷனாக இருந்தது. தென் காம்படிட்டிவ்னஸ், ப்ரொமோட்டிங் கமாடிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் டு சென்ட்ரலைஸ்டு ப்ரொடக்ஷன் சர்வீசஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ திஸ் இஸ் வாட் நவ் தே ஆர் ஆஸ்கிங் இன் அண்ட் லீகல் கேரண்டி இதில். ஸோ அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கவர்மெண்ட் ஃபார் ஈச் ப்ராடக்ட்ஸுங்கிறதும். இது வந்து சென்ட்ரலைஸ்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட ரெக்கமெண்டேஷனாக இருந்தது. தென் பயோ ரிசோர்சஸ், ஸோ ப்ரிசர்விங் த ரைட்ஸ் டு அசஸ் ஃபாரஸ்ட் அண்ட் கன்சர்வ் கிராப்ஸ். ஸோ ஃபாரஸ்டோட கன்சர்வேஷன் ஒன் ஆஃப் த திங் தட் மஸ்ட் பி கன்சர்வ்ட் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நல்லதாகணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனும் தேவை அப்படிங்கிறது அவங்களோடது. ஸோ அது மூலம் வி கேன் ஹாவ் கிராப்ஸ் அந்த ஹில்லி இதில் டவுன் ஏரியாஸில் நம்ம கிராப் கல்டிவேஷன்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ண முடியுங்கிறதுனால. தென் சப்போர்ட் ஃபார் ஃபார்ம் விமன், ஸோ நேஷ்னல் போர்ட்ஸ் வந்து இது பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். விமன் அக்ரிகல்ச்சர் பீப்புள்ஸ் உள்ள வெளியில் வர்றதுக்காக அவங்க நிறைய இது பண்ணணும். தட் மஸ்ட் பி தட் போர்ட் மஸ்ட் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூனியன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கீழே அது ஒர்க் ஆகணுங்கிறது. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் தே மேட் டு த கவர்மெண்ட் for the development of the agriculture sector. So this is an protest that was carried out in Tanjavur on July 13th. So this year July 13th they carried out an protest so for the Kaveri water issue. So Kaveri water வந்து வரல அப்படிங்கிறதுக்காக they protested thing. ஸோ கர்நாடகா கவர்மெண்ட்டை வந்து தே அப்போஸ் த கவர்மெண்ட்டோட அவங்களோட ஸ்டாண்ட் பையை அப்போஸ் பண்ணி தே கண்டக்டட் அண்ட் திங். ஸோ இதில் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் வந்து என்ன ஒரு டிமாண்ட் புட் ஃபோர்த் வச்சாங்கன்னா சவுத் இண்டியன் ரிவர்ஸ் மஸ்ட் பி லிங்க் டுகெதர். இந்த ப்ரொட்டஸ்டில் அவங்க புட் ஃபோர்த் பண்ண ஒரு டிமாண்ட் என்னென்னா சவுத் இண்டியன் ரிவர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது மெயின் தான் இருந்தது. ஸோ தஞ்சாவூர் அவுட்ஸ்கிரிட்டில் வேரியஸ் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் டுக் பார்ட் இன் திஸ் அஜிடேஷன். ஸோ இதில் மெயினாக ஆர்கனைஸ் பண்ணினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். தே ஒன்லி ஸ்டார்டட் திஸ் அஜிடேஷன் அண்ட் சப்போர்ட்டட் பை த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 18th அன்னைக்கு பேஸ்ட் ஆன் திஸ் சேம் காவேரி வாட்டர் இஷ்யூ. ஸோ திருத்துறைப்பூண்டியில் இன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தே கேரிட் அவுட் த சேம் டிமாண்ட். இதில் என்னென்னா சஸ்டைன் அக்ரிகல்ச்சருக்காக தே மேட் அண்ட் ரிக்வஸ்ட் டு த கர்நாடகா கவர்மெண்ட்
எங்களோட அக்ரிகல்ச்சரும் தட் மஸ்ட் கம் அக்ராஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி ரிக்வெஸ்டோட தே என்ஷூர் அட்ஜெட் த சென்டர் வந்து இதில் இமீடியட்டாக வந்து ப்ராப்பராக அந்த ஆல்ரெடி டிசைட் பண்ண அந்த வாட்டர் ஷேரிங் லெவலில் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படிங்கிறது அடுத்தது அவங்களோட தான் இருந்தது. ஸோ சேம் டே பேஸ்ட் ஆன் திஸ் இட் செல்ஃப் இந்த திருத்துறைப்பூண்டியில் நடந்த அதே இதை பேஸ் பண்ணி தான் திருச்சிராப்பள்ளியில் கர்நாடகா பேங்க்குக்கு முன்னாடி தே கேரிட் அவுட் திஸ் கவர்மெண்ட் இது தே கேரிட் அவுட் திஸ் திங். இதில் வந்து என்னென்னா ரயில் ரேக்கோ இதுவும் தே ட்ரெயின் அது பிளாக் பண்ணி தே கேரிட் அவுட் திஸ் அஜிடேஷன் ஸோ ஃபார் ரிலீசிங் த வாட்டர் டு த ஸ்டேட். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் தே வர் ரிமூவ் ஃப்ரம் தட் ரயில் ரேக்கோ. Then on July 19th, so Erode farmers, they carried out an agitation asking to properly complete the process of modernization process was carried out in this LPB canal. So on the lower Bhavani project idla, so on the canal carry out பண்ணிட்டு இருந்த மாடர்னைசேஷன் ஒர்க்கும் அது சிமெண்டிங் ப்ராசஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ப்ராப்பராக டைம் முடிக்காமல் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி இருந்தாங்க. டைமுக்கு முடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி வராது அப்படிங்கிறதுக்காக ஸோ லோவர் பவானி ப்ராஜெக்ட் இதில் தே கேரிட் அவுட் அண்ட் ப்ரோட்டஸ்ட் இன் தட். ஸோ இதில் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தே அர்ஜ்ட் தெம் டு டேக் ஸ்டெப்ஸ் ஃபார் டூயிங் தட் ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ அது August 15th அன்னைக்கு எங்களுக்கு வாட்டர் வர மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கணும், மாடர்னைசேஷன் ஒர்க்கெல்லாம் கேரி அவுட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது இதில் அவங்க புட் ஃபோர்த் பண்ண ஒரு டிமாண்டு. ஸோ அந்த ரெனோவேஷன் ஒர்க் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எல்லாமே மெயின் கனலில் முடிக்கணும். ஏன்னா அது வரைக்கும் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி இருந்தாங்க. ஸோ அந்த இதை ஸ்பீடப் பண்ணி முடிக்கணும்னு தென் வித் த இன்டர்வென்ஷன் ஆஃப் தட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தே கேம் அவுட் அண்ட் கன்க்ளூஷன் அண்ட் த ப்ராசஸ் ஆல்சோ ஸ்பீடட் அப். And finally on August 15th, the canal, the water have been opened in that canal for 120 days with that. August 15th, that report is on that 15th August. They, as per the request of the farmers, they completed the work and they given the water facility. Then next one is August 9th. So farmers agitation for various demand in Krishnagiri. So here they had given a lot of demands over there. So இதில் ஒன் ஆஃப் த இது வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வேணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டிமாண்ட் புட் ஃபோர்த் பை தெம். ஸோ இந்த ப்ரோட்டஸ்டில் அவங்க புட் ஃபோர்த் பண்ணின டிமாண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அக்விசேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் இதுக்காகவும் லேண்ட் அக்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ அதோடது 4 times காம்பன்சேஷன் மஸ்ட் பி லேண்ட் அக்விசேஷன் ஆக்டுக்கு கீழே கொடுக்கறதுல 4 times காம்பன்சேஷன் மஸ்ட் பி கிவன் டு த ஃபார்மர்ஸ் அண்ட் ஆல்சோ தே மஸ்ட் பி ப்ரொவைடட் அண்ட் ஹைலி வேல்யூட் ரியல் எஸ்டேட் ஜோன்ஸில் தே மஸ்ட் பி கிவன் ஸ்பேஸ் ஃபார் தட் பிளேஸ் ஃபார் தட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டிமாண்ட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அந்த ஓனர்ஸ் கிட்ட வந்து வென் தே ஆர் டேக்கிங் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த லோன் லேண்ட் எடுக்கும்போது அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு அது ப்ராப்பர் ரிட்டர்னிங்கில் அந்த கன்சர்ன்ட் இது தட் மஸ்ட் பி கிவன் ஆஸ் அன் காப்பி ஆஃப் தட் மஸ்ட் பி கிவன். அண்ட் ரைட் ஆஃப் ஆல் கிராப் லோன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் எல்லாமே அதை ஃபுல்லாக வேவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த திங். இன்னொன்று மந்த்லி இன்கம் ஆஃப் 10,000 மஸ்ட் பி ப்ரொவைடட் ஃபார் த ஃபார்மர்ஸ் பை த கவர்மெண்ட். தென் அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இப்போ ஆக்சுவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பட் தே ஆல்சோ ஆஸ்க் தட் அது வந்து 200 days ஆகும். 700 per day வந்து டெய்லி வேஜ் ஆஃப் 700 மஸ்ட் பி கிவன் அப்படிங்கிறது அவங்களோட ஒன் ஆஃப் த டிமாண்டாக இருந்தது அந்த அஜிடேஷனில். தென் எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்டை ரிவர்ஸ் பண்ணணும்னு தென் டிமாண்டிங் ஆஃப் செட்டிங் அப் ஆஃப் நேஷ்னல் போர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் குட்ஸ் சச் அஸ் சில்லிஸ் டர்மரிக்ஸ் இதுக்கு மெயினான நிறைய இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சில்லிஸ் இந்த டர்மரிக்ஸ் இதுக்கெல்லாம் ப்ராப்பரான நேஷ்னல் போர்டு இல்லை அப்படின்னும் அதுக்கான போர்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதும். ஸோ தீஸ் ஆர் த டிமாண்ட்ஸ் that was put forth by the Krishnagiri protest farmers. So as discussed earlier, the lots of problems and challenges,
the government are taking steps. So even though the protest is continuing regarding basically mainly for water purpose and the loan waiving, this is the main reason where the protest occurs. இதுதான் மெயின் தான் இருக்கு எந்த இடத்துல நீங்க ப்ரோட்டஸ்ட் பார்த்தீங்கனாலும். So here I am putting forthing towards you at 10 questions. So give me the you try to get answers for this, then it will be a solution for all the protest problems. Each group we can take 2 questions. First group, first 2 questions. First one is group 1. So this is for you. First 2 questions is for you. Discuss the various recommendations made by the Swaminathan Commission on farmers regarding agriculture reforms. So what are the recommendations he gave? I had given in a short manner. So you discuss with that and you bring what are the recommendations and what is the reason behind the minimum support price. Farmers oda legally unga guarantee கேக்குறாங்க minimum support price. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் லீகலாக எதனால் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸும் யூ ஹாவ் டு கிவ். தென் ஃபார் டீம் 2, செகண்ட் டீமுக்கு இஸ் தேர் நீட் ஃபார் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் வேஜ் டேஸ் அண்ட் டெய்லி வேஜ் அண்டர் தட் MNREGS, அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அது தேவையை டேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் வேஜ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதும் வெதர் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் நீட் ஆஃப் த டே, இப்போத்த சுச்சுவேஷனில் அது தேவையா இல்லையாங்கிறது you have to decide. And what are the types of steps the government must take in fulfilling the demands of farmers in relation to MSP. So minimum support price ரிலேட்டிவா டிமாண்ட்ஸ் அவங்களோட அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண கவர்மெண்ட் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட சஜஷனை கொடுங்க. தென் தேர்ட் டீம், so yours is 5th and 6th question. Suggest steps for water conservation during rainy season and usage during needed conditions. So water storage எப்படி பண்ண முடியும், கன்சர்வ் பண்ண முடியும் ரெய்னி சீசன்ல அப்படிங்கிறதும். செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் செட்டிங் அப் ஆஃப் நேஷனல் போர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் குட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் குட்ஸ்க்கு நேஷனல் போர்டு வந்து செட்டப் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதும் யூ ஹாவ் டு ஃபைனலைஸ். தென் ஃபோர்த் குரூப், 7th and 8th கொஸ்டின், டிஸ்கஸ் த நீட் ஃபார் லிங்கிங் சவுத் இண்டியன் ரிவர்ஸை லிங்க் பண்ணுறதுக்கான நீட் என்ன. தென் எக்ஸ்பிளைன் ஹவு டிஸ்டிலேட்டிங் ஆஃப் லேக்ஸ் வில் ஹெல்ப் அக்ரிகல்ச்சர். தூர்வார பணியெல்லாம் நடக்குதுல்ல, அதோடது எப்படி அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு டிஸ்கஸ். So then last team, 5th team, 9th and 10th question, discuss the priority schemes announced in the agriculture budget 2024-25. And second question, what will be the result if Tamil Nadu agri schemes implemented properly? So schemes காலையில் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப் அவர் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டஸ். ஓகே. A very warm and pleasant evening to all.
I'm Swati Meenakshi from BBA, and here are my friends for a case discussion. ஸோ இன்றைக்கி என்ன கேஸ் பார்க்குறோம்? ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்கு? புரியல. தேங்க்யூ. ஸோ ஃபார்மர்ஸ் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் தேர் வேரியஸ் டிமாண்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் எல்லோரும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் டீமுக்கு கிடைச்ச 2 questions பார்த்தீங்கன்னா, discuss the various recommendation made by the Swaminathan Commission on farmers regarding agricultural reforms. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சுவாமிநாதன் கமிஷன் இது நேஷ்னல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு கமிஷன். இந்த கமிஷன் 2004 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்டு இதோட ஹெட் பார்த்தீங்கன்னா டாக்டர் MS சுவாமிநாதன். அதனால தான் சுவாமிநாதன் கமிஷன்னு வந்துச்சு. ஸோ அவர் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒய் ஃபார்மர்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் MSP அது வந்து லைக் ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா, இப்போது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு வேல்யூபிளாக அண்ட் ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்காக அவங்க டிமாண்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு செகண்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போது அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இப்போது செகண்ட் கொஸ்டின், ஒய் ஃபார்மர்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து எதுக்கு MSP கேட்குறாங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனி ஐடியாஸ்? இல்லை, நீ வேண்டாம். ஸோ எதை கேட்குறாங்க அப்படின்னா, டு என்ஷூர், அதாவது ஃபார்மர்ஸ் வந்து ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு நியாயமான ஒரு விலை கிடைக்குதா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ இது என்னென்ன ரீசனுக்காக அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன். அதாவது இப்போ சடனாக உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் கம்மியாகுது அப்படின்னா, இங்கே ஃபார்மர்ஸ்க்கு அவங்களோட இன்கம் வராது. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து ஒரு மினிமமாக ஒரு இன்கம் அவங்களுக்கு என்னதான் ப்ராஃபிட்டோ லாஸோ மினிமமாக ஒரு இன்கம் அவங்களுக்கு கிடைச்சே இருந்தது அப்படின்னா, they'll be able to manage their families. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். So, MSP helps farmers recover their cost of production, including labor, seeds, fertilizer and equipment. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன செலவாகும், வேலையாட்களுக்கு இன்கம் கொடுக்கணும், சீட்ஸ் வாங்கணும், அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அந்த உரம் வாங்குறது, அப்புறம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த இதுக்காகவும் இவங்க MSP வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னோட பாயிண்ட். ஸோ MSP வந்து அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். MSPனா என்னென்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு சொல்கிறேன். இப்போ ஆப்பிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதுக்கு அக்ரிகல்ச்சரில் வந்து இந்த MSP அப்படின்னா, இதை வந்து கவர்மெண்ட் இருக்காங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. MSPங்கிறது ஒவ்வொரு அத்தியாவசிய பொருளுக்கும் இல்லை அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸில் எதுக்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாகவோ இல்லை ப்ரொடக்ஷன் அதிகமாகவோ இருக்கோ அதுக்கெலாம் இந்த MSP வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து எல்லாத்துக்குமானது கிடையாது. இந்த MSPயில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான பொருள், அதாவது அரிசி, கோதுமை, இந்த மாதிரி விஷயம்லாம் இன்க்ளூட் ஆயிரும். இது வந்து இந்த MSPயோட ரேட் வந்து ஒவ்வொரு இயர் டு இயர் இந்த MSP ரேட் சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொரு கவர்மெண்ட் வரப்பவும் இந்த MSP ரேட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த MSP ரேட் வந்து இப்போது ரைஸ்க்கு வந்து இங்கே ஒரு MSP ரேட் இருந்துச்சுன்னா, அது வந்து நார்த் இந்தியாவில் அதுக்கு வேறு மாதிரி அவங்க ஸ்டேட்டுக்குன்னு ஒரு MSP வச்சுருப்பாங்க. சென்ட்ரலாக ஒரு MSP இருந்தாலும் ஸ்டேட் MSPன்னு ஒன்று இருக்கும். ஸோ இட் கேன் பி வேரியபிள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஆப்பிள், ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ஆப்பிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கு வந்து இப்போது ஸ்கேர்சிட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பற்றாக்குறை. இப்போ வந்து ஆப்பிள் வந்து அங்கே யாருக்குமே கிடைக்கல அந்த ஊரில், அவர்கிட்ட தான் வந்து நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குன்னா அவர் வந்து MSP இங்கே யூஸ் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த MSPனா என்ன, ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதாவது அந்த ஒரு பொருளுக்கு எனக்கு இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த ஊரில் ஒரு 50 rupees, ஒரு 1 kg ஒரு 180 rupees. ஓகே, 180 rupees. இப்போது அதுக்கு வந்து இங்கே ஸ்கேர்சிட்டி, அந்த ஊரில் பயங்கரமான பற்றாக்குறை. இப்போ அவர்கிட்ட தான் இருக்குது வாங்கிக்கணும்னா
பற்றாக்குறை இருக்க டயத்தில் அவர் வந்து அந்த எம்எஸ்பி வந்து அந்த 180 கிலோ இருக்க அந்த ஆப்பிள் அவர் 200 250 கூட விற்கலாம். அது வந்து எம்எஸ்பி கிடையாது. எம்எஸ்பின்னா என்னன்னா, இப்போ அந்த பொருள் அந்த ஆப்பிள் இருக்குல்ல, அது வந்து 180 கேஜிஸ் அந்த ஆப்பிளுக்கு வந்து இப்போ நிறைய ஆப்பிள் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த ஊரில் வந்து ஆப்பிள் அவனுக்குமே பிடிக்காது, டிமாண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்பிள் வந்து வேஸ்ட்டாக தானே போகும். அப்போ வந்து அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கணும். அதாவது ஒரு மினிமம் காஸ்ட். இப்போ 180னா அது 180க்கு வாங்கிக்கணும். இல்லைன்னா அந்த பீப்புள்ஸ் வந்து ஒரு மினிமம் காஸ்ட்டுக்காச்சும் அதை வாங்கிக்கணும். அது கீழே அந்த பொருள் வந்துருச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிரும்ல. அது ஆகக்கூடாதுன்னு கொண்டு வந்தது தான் இந்த எம்எஸ்பிங்கிற ஒரு பிளான். இது வந்து ஒரு சட்டம் மாதிரி தான், ஓகேவா? பட் ஆனால் இது வந்து இன்னும் நம்ம கான்ஸ்டியூஷன்லாம் ஆட் பண்ணல. பட் ஆனால் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யார்? எம்எஸ்பி வந்துட்டு ஃபஸ்ட்டு 1966 வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இதை வந்து எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு 54 ருபீஸில் வீட் வந்துட்டு கொடுத்தாங்க. இது வந்து கல்டிவேஷனுக்கு வந்துட்டு எல்லா கல்டிவேஷனுக்கும் வந்துட்டு இருக்குமானா இல்லை, அத்தியாவசிய பொருள் மட்டும்தான் இருக்கும். இது வந்துன்னா ரைஸு, ஆயில் சீட்ஸ், காட்டன், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் மட்டும்தான் இருக்கும். தேங்க்யூ. Good evening, one and all. I am Sri Karthikini from BBACA. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா சந்தை பொருள் விலை. ஒரு இடத்துல வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் ஆர் எனிதிங் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாகும் இல்லை கம்மியாகும். ஸோ அது வந்துட்டு அப்போ வந்துட்டு அதை விளைச்ச விவசாயி ஃபார்மருக்கு வந்துட்டு டிமாண்டாகவும் அதை டிமாண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வருமானம் வரும். தேங்க்யூ. ஸோ ஓகே, இதுதான் எங்களோட சைன் கொஸ்டினுக்கான ப்ரிப்பரேஷன். இதை ஏன் அவங்க கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு ஊரில் ஸ்கேர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளுக்கு பற்றாக்குறைனா அவன் எவ்வளோ வேணால் அதை வச்சு விற்று அவன் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். பட் ஆனால் அந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட் கம்மியாயிருச்சுன்னா அவன் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியும் லாஸ் ஆயிரும்ல. அதுக்காக தான் இந்த எம்எஸ்பி, அவனுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டாச்சும் கிடைக்கிறதுக்காக தான் இந்த எம்எஸ்பி கொண்டு வந்திருக்காங்க. இதை தான் அவங்க கவர்மெண்ட்டிட்ட கேட்டு வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். So first question பார்த்தீங்கன்னா, discuss the various recommendations made by Swaminathan Commission on farmers regarding agricultural reforms. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த சுவாமிநாதன் கமிஷன்ன்றது வந்து நேஷ்னல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ் 2004 வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அவங்க ஹெட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் MS சுவாமிநாதன். ஸோ இது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, இது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ் இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளோட அவங்க குறைகள் நிறைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த கமிஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ டாக்டர் MS சுவாமிநாதன் அவர் வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார்மர்ஸோட விவசாயிகளோட குறைகளை தீர்க்கிறதுக்காக என்னென்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையாவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஐம் சந்தியா, ஐம் ஃபஸ்ட் BBACA. நான் வந்து பயிர் காப்பீடு பற்றி சொல்ல வந்திருக்கேன். பயிர் வந்து இப்போ யானை மிதித்து சேதம் அடைந்துருச்சுன்னா அந்த காப்பீடு திட்டம் வந்து நமக்கு வழங்குறாங்க. அடுத்து கடன் நிர்வாகம். நார்மலாகவே விவசாயிகளுக்கு வந்து கடன் அதிகமாக இருக்கும். அதனால் கடன் கொடுத்து அவங்களுக்கு வந்து பயிரை லேண்ட் வாங்கி பயிர் விளைவிக்கிறதுக்கு உதவுறாங்க. I'm Manoj from BBACA. Okay. I'm Manoj from BBACA. இப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ் பற்றி பேச இருக்கேன். அங்கே வந்து இப்போ விவசாயம் பண்ணுறோன்னா அது தெரியாமல் நம்ம பண்ணுறதோட எஜுகேஷன் அது தெரிஞ்சு நம்ம அந்த விவசாயம் பண்ணுறது நல்லது. நன்றி. ஸோ ஓகே, அந்த சுவாமிநாதன் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஃபார்மர்ஸ் ரிகார்டிங்
அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ், ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ்க்கு என்னென்ன தேவைன்னு சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு, நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் எம்எஸ்பி, அந்த எம்எஸ்பியை வந்து எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எல்லாருமே அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்னு அவர் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், அதாவது சாயில் ஹெல்த். காலையில் கூட பார்த்தோம்ல அந்த மண் வளம், அதாவது மண்ணோட தன்மையை வந்து நம்ம இந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம மோசமாக்கிட்டோம். அதுக்கே இன்னும் ஒரு 40 years ஆகும்னு காலையில் சொன்னாங்க. அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு ஸோ திரும்ப ஒரு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னா ஸோ அந்த மாதிரி சாயில் ஹெல்த் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மழை பெய்யும் போது நிறையா தண்ணி வேஸ்ட் ஆகுதுல, அதெல்லாம் வந்து ஆகக்கூடாது. ப்ளஸ் நிறையா தண்ணி நம்ம சொல்கிறோம்ல, இந்த ரிவர்ஸில் இருக்காலும் அந்த கடலில் போய் கலக்குது. இந்த மாதிரி நமக்கு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகக்கூடிய நிறையா தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கன்னு அவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. தேர்ட் ஒன், அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி. நிறையா புது புது இன்னோவேஷன்ஸ், அதாவது இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம காலையில் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், இந்த மாதிரி நமக்கு படித்த ஐடி ஃபீல்டில் மட்டும்தான் வேலை இருக்குன்னு. அக்ரிகல்ச்சர்னா வந்து போயிட்டு அந்த லேண்டில் போய் வேலை பார்க்குறது மட்டும் இல்லை, அதில் வந்து நிறையா இருக்குது. கெமிக்கல் ரிசர்ச் இருக்குது, அதுலேயே வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது இருக்குது. இந்த மாதிரி நிறையா அதுக்குள்ளே இருக்குது. இப்போ இவ்வளோ நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோங்கிறது, அது வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். அதுக்கு ஒரு அங்கே ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருது இல்லையா, அது வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுறோம். அங்கேயும் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கும் பயோடெக்னாலஜிக்குமே ஒரு பெரிய லிங்க் இருக்குது இந்த அக்ரிகல்ச்சரில். பயோடெக்னாலஜியில் வந்து நம்ம இன்னும் அக்ரிகல்ச்சரில் இம்ப்ரூவ் ஆகணும்னு இந்த சுவாமிநாதன் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட், ஃபார்மர் எம்பவர்மெண்ட். உமன் எம்பவர்மெண்ட்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க நிறைய டைம்ஸ் இந்த வேர்ட் நம்ம கேட்டிருக்கோம். அதாவது அவங்களோட டெவலப்மெண்ட்காக. இந்த ஃபார்மர் எம்பவர்மெண்ட்னா, இப்போது நம்ம ஒரு வேலைக்கு போகணுன்னா நம்ம அதுக்கு வந்து படிக்கணும், நம்ம ஒரு ட்ரைனிங் எடுக்கணும்ல. அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் ஒருத்தவங்க ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா, விவசாயம் பண்ணணும்னா அதுக்கும் ப்ராப்பராக படிக்கணும், அதுக்கும் ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கணும், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும்னு அவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதாவது இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்ஸ், இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் டென்யூர் செக்யூரிட்டி. அதாவது லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னால் அதான் இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னா, இப்போ ஒரு நிலம் இருக்கும், அதுக்கு வந்து விவசாயத்துக்கு தகுதி இல்லாமல் இருக்கும். அந்த நிலத்தை வந்து நம்ம சீர்படுத்துறது, அது வந்து லேண்ட் ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணுறது மூலயமா நமக்கு நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து நம்ம பில்டிங்ஸ்க்காகவோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்டே நம்ம வந்து பில்டிங்ஸ்க்காக நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் பண்ணாமல் இருக்க அந்த பில்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம நாசம் பண்ணி வச்சிருக்க லேண்ட்ஸ்லாம் திரும்ப அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அடாப்ஷன், அதாவது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப முக்கியம். விவசாயிகள் நிறையா நம்ம கிட்ட டிமாண்ட் வச்சாலும், கவர்மெண்ட் கிட்ட டிமாண்ட் வச்சாலும், அதில் மெயினாக வைக்கிற டிமாண்ட் வந்து இந்த எங்களோட பயிர் வந்து சேதாரம் ஆயிடுச்சு, அதாவது யானை மிதிச்சிருச்சு, இல்லை ஒரு இப்போ இந்த வயநாட்டில் கூட இவ்வளோ பெரிய இதுவும் வந்துச்சுல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த இடத்துலலாம் வந்து ஏதாச்சும் ஒரு செடி முளைக்காது, ஒரு மரம் கூட வளராது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சேதாரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல இனி மக்களும் வாழ முடியாது. இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வரப்போ நிறைய பயிர் சேதமாதில்ல, நிறையா பயிர், அப்புறம் இந்த அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து வீணாகுது. அதுக்கு வந்து முன்னாடியே தற்காப்பாக நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அதாவது இந்த வேர் ஹவுசிங், இல்லை லைக் அந்த வேலி போட்டு வைப்போம்ல, அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை சுற்றி யானை வராமல் இருக்குது, அந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்காக நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதையும் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு, என்னென்னா உமன் இன் அக்ரிகல்ச்சர், ஜெண்டர் இன்க்ளூசிவிட்டி. அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரைட்டாக சும்மா ஒரு கண்ணை மூடிட்டு ஃபார்மர்னு ஒரு விஷயம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு மேன் தான் வருவார், ஒரு விவசாயி ஒரு இதில் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஒரு அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உமன்ஸ் நிறையா வந்து அக்ரிகல்ச்சருக்கு வரணும், யங்ஸ்டர்ஸ் நிறையா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு வரணும்னு அவர் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. யங்ஸ்டர்ஸ் போகலாம், அதே மாதிரி உமன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. பட் இந்த மாடர்ன் ஏரால இன்னும் அதிகமாக நமக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் அண்ட் உமன்ஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இதுதான் இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். கரெக்டாக சொல்லியிருக்கோம்னு நம்புகிறோம். தேங்க்யூ. மட்டும் பில்டிங் கட்ட முடியும். நீங்க சொன்னது தப்பான விஷயம் ஒன்று. செகண்ட் ஒன்று, வயநாட்டில் வந்து நிலச்சரிவு வந்து நம்மளா உருவாக்குனது தான். இருந்தாலும் வந்து அந்த இடத்துல எதுவுமே விளையாதுன்னு இல்லை, எல்லாமே விளையும் தான், நம்ம விளைக்கணும். நீர்ல ஏன் நிலச்சரிவு வருதுன்னா அந்த மண் வளம் கம்மியா இருக்கனால தான் நிலச்சரிவு வந்திருக்கும். அந்த இடத்துல மரங்கள் நிறைய வளர்த்திட்டு நிறைய மரங்கள் வளர்த்தனா வந்து நிலச்சரிவு நம்ம காப்பாற்றிக்கலாம். இந்த 2 பாயிண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணும். ஸோ ஓகே, இது நான் வந்து தப்பாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் டு ஆல். மை நேம் இஸ் சிவா, ஃபர்ஸ்ட் BBA. தேர்ட் கொஸ்டினை பற்றி பேச போகிறோம். நூர், இஸ் தேர் நீட் ஃபார் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் த வேஜ் டேஸ் அண்ட் த டெய்லி
wage under and the MNRGS. சார் 100 நாளைக்கு வேலை எடுக்கிறதானா? Is that I am Akash, BBSCA. Third question பற்றி பார்க்க போகிறோம். Is that need for increase the number of wage or days and daily wage under the MNREGS? அப்படின்னா 100 நாள் வேலை இருக்குது. ஃபார்மர்ஸ்க்கு வந்து 100 நாள் வேலை தேவைப்படுது. அது 100 நாள் வேலை ஃபஸ்ட்டு சேலரி வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா தராங்களாமா. 200 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார்மரு. அதுக்கு வந்து 700 ருபீஸ் கேட்குறாங்க, கூலி வேலை கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி தர சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து. ஆளாளுக்கு 300 ஃபார் 150 இயர்ஸ் கட்டுறீங்களா? பின்ன எப்படி வரும் பணம்? எஸ்ன்னு சொல்றச்ச காரணம் சொல்லுங்க. நீங்கள் எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம், பட் யோசிச்சு சொல்லணும். சும்மா எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ ஜஸ்டிஃபை பண்ணுங்க. சொன்னீங்கல்ல கட்டணும்னு. ஸோ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு. கேட்குறாங்க 700 ரூபாய் கொடுங்க, 150 டேஸ் வேலை கொடுங்கங்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஏன் செய்ய போகிறீங்க? ஆப்போசிஷன் கேட்பாங்க உங்களை. ஏன்னா மேம் அங்கே வேலை பற்றாக்குறையாக இருக்குது. வேலை பற்றாக்குறையாக இருக்கனால வேலை பற்றாக்குறை. ஓகே, எல்லாமே பற்றாக்குறையப்பா. அது காலையில் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்களா? வந்தீங்களா? காலையில் பார்த்தீங்களா? அங்கே அவங்க ஒரு பாயிண்ட் போட்டுருந்தாங்க, லேபர் ஷார்ட்டேஜ். ஆமாம், லேபர் ஷார்ட்டேஜ்னா என்ன? வேலை பற்றாக்குறையா, வேலை செய்கிறவங்க பற்றாக்குறையா? வேலை செய்கிறவங்க. அப்புறம் நீங்கள் வேலை பற்றாக்குறைங்கிறீங்க. ஸோ அவங்க தப்பாக சொன்னாங்களா இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா? அது என்னடா எல்லாரும் மொபைலே பாத்துருக்கீங்க? மொபைல் என்னடா இருக்குது? பேசுங்கடா, அதை பேச மாட்டேங்கிறீங்க. எல்லா பேரும் மொபைலை பாக்குறீங்க. இந்த குரூப் எல்லாரும் ஒரே மொபைல் பார்க்குறாங்க. ஓ, they don't look at their own mobile. ஒரே மொபைல்ல ரிசர்ச் ஆயிருக்கு. சொல்லுங்க, சொன்னது தப்பு. எஸ் நீங்க ஓகே, பட் அதுக்கு காரணம் சொல்லுங்க, வேலை பற்றாக்குறை இல்லை. பட் அவங்க சொல்றாங்க வேலை செய்யறவங்க பற்றாக்குறை, ஒர்க்கர்ஸ் பற்றாக்குறை இருக்காங்க. எது சரி? நீங்க சரியா இல்லை உங்க மேடம் சரியா? என்ன தோணுதோ அதை பேசுறா. தப்பு ரைட்லாம் அடுத்த மேம் அது மேம் வில்லேஜ் சைடு மட்டும் தானே மேம் அந்த 100 நாள் வேலைலாம் இருக்குது. வில்லேஜ் சைடு மட்டும் தானே மேம் 100 நாள் வேலைலாம். வில்லேஜ் சைடு அந்த சைடில் தானே அந்த அந்த 100 days ஒர்க்லாம் நடக்குது மேம். Presentation was also about rural agriculture presentation. So whether there is labor shortage or there is lack of work shortage. உங்க friend சொல்றாரு work shortage. மேடம் சொல்றாங்க labor shortage. உங்க recommendation சம்பளமும் ஜாஸ்தி பண்ணா number of days ஜாஸ்தி பண்ணணும். சொல்லுங்க, அதனால வரி ஜாஸ்தி கட்டணும். ஸோ நாங்கள் எல்லாம் கட்டுறோம். சொல்லுங்க ஏன்? ஜஸ்டிஃபை செய்யுங்க. மேம் ஏன்னா சும்மா கதை மேம் ஏன் வில்லேஜ் ஏன் வந்து அதிகமாக கேட்குறாங்கன்னா வில்லேஜ் சைடில் வந்து அதிகமாக எந்த வேலையும் இருக்காது மேம். இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணாதவங்கலாம், அக்ரிகல்ச்சர் பண்ணாமல் இருக்கவங்களுக்குலாம் இந்த 100 நாள் வேலை தான் வந்து இதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அதில் தான் வந்து வருமானம் வரும் மேம். அதனால தான் அவங்க வந்து அந்த அதிகமாக காசு கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்க கொடுக்குறேன்னு சொன்னவங்க ஏன் கொடுக்குறேன்னு அவங்க கேட்குறாங்க. நானும் கேட்குறேன்ல, ஜாஸ்தி சம்பளம் கொடுங்க, கொடுக்குறீங்களா? ஏன் கேட்குறாங்கன்னா வேலை அதிகமாக செஞ்சாதான் கொடுப்பாங்க. வேலை அதிகமாக செஞ்சாதான் வேலை அதிகமாக செஞ்சாதான் அதுக்கான சம்பளம் கொடுக்குறது. நீங்க செய்கிறீங்களா? இப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க வேலை, ஸ்டூடெண்ட் வேலை என்ன? டிஸ்கஸ் செஞ்சுட்டு ப்ரெசென்ட் பண்ண செய்கிறீங்களா? செய்யணும். வெளிச்சட்டா இதே பாஸ் அப்படி ரிசல்ட் போன பாக்கெட்ல வெரி குட். நேரா பெரிய நேரா பார்த்து அப்படி if you don't discuss there, இந்த क्वेश्चन கேட்டா உங்களுக்கு ஆன்சர் சொல்ல தெரியாது. நீங்க அங்க டிஸ்கஸ் செய்யல, அதே இஷ்யூ உட்காந்து மன்ரேகால எல்லாரும் இப்ப பாக்குறீங்க. இங்க வந்துட்டு go back and bring the answers, write the answers on your புத்தகங்கள் போயிட்டு எல்லா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணுங்க, அந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுங்க. இது கஷ்ட பேச போகிறதில்ல சரிவா இது ஃபஸ்ட்டு சார் ஃபோர்த் அண்ட் ஃபோர்த்தா ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து டக்குன்னு பேச மாட்டேன் யாருமே இல்லை. ஓகே குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். எங்களுக்கு வந்துட்டு இதில் 5th and 6th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரகிள் ஸ்டெப்ஸ் ஃபார் வாட்டர் கன்வென்ஷன் டியூரிங் ரெய்னி சீசன் அண்ட் யூசேஜ் டியூரிங் நீடட் கண்டிஷன்ஸ். இதை பற்றி நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஐ எம் சூர்யா ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. மழைநீர் சேகரிப்பு திட்டம் பற்றி சொல்கிறேன். மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வச்சு நீர்நிலை திட்டத்தை உருவாக்கலாம், மலை தோட்டத்தை உருவாக்கலாம், ஃப்ளாஷ் பைக் இந்தமாரி போன்ற மற்றதெல்லாம் உருவாக்கலாம். தேங்க்யூ. ஐ எம் ஆர் சஞ்சித் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. வீட்டில் வந்து எப்படி மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னா, வீட்டு கூரை மேல் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இருக்குங்க மேம். அந்த கூரை மேலேருந்து அப்படியே கீழேருந்து அப்படியே டேங்க்குக்கு வர மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க மேடம். அப்படியே கிணத்து மூலயமா மழைநீர் சேகரிப்பு. அப்புறம் அது மாதிரி அப்படியே கால்வாய் திட்டம் போட்டு இது மாதிரி அரசாங்கம் இது பண்ணியிருக்காங்க. அது மூலிமா மழைநீர் சேகரிப்பு திட்டம் நடைபெறுது. மேம் காலேஜில் மேம் இருக்குங்க மேம். டேங்க் மேம் செஞ்சுருக்காங்க மேம். கேண்டீனுக்கு முன்னாடி கேண்டீன் பக்கத்தில் ஆமாங்க பார்த்துருக்கேங்க சார். அதே எஸ் மேம். ஆமாங்க மேம். தேங்க்யூ. ஐ எம் தனுஷ் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. மழைநீர் கேட்குதா? மழைநீர் சேகரிப்பதால் இப்போ நம்ம ஒரு ஊரில் ஒரு அணை இருக்குல்ல, ஒரு அணை இருக்குது. அதில் தேவைக்கு போக அதிகமாகவும் தண்ணி இருக்கும். I am Madan Kumar, BBA first year, BBSCA first year. First year. Okay. தனியாக கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்ம தனியாக கரெக்டாக யூஸ் பண்ணால் மாசுபடுத்தாமல் இருந்தால் நம்ம தனியாக காப்பாற்றலாம். அவ்வளோதான். நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்ம காப்பாற்றிக்கலாம். தனியாக யூஸ் பண்ணலாம். சார் மழைநீரை வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும் கரெக்டாக. ஓகே. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் செட்டிங் அப் ஆஃப் நேஷ்னல் போர்ட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் குட்ஸ். இதை பற்றி என்னோட பேலன்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஐ முகில் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. அக்ரிகல்ச்சர் போர்ட் மெம்பர்ஸ் அதாவது ஆரம்பித்தோன்னா நல்ல குவாலிட்டியான தரமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு நல்ல வேல்யூ கிடைக்கும்.
நீ கீழே உட்காந்து பேசுறது முன்னாடி நான் பேசல. சத்தம் வந்துட்டு வை. சொல்லுங்க மேம் அது குரூப் மேம் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். அதனால எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மெம்பர். இப்போ நம்ம திருப்பூரில் பனியன் கிளாத்ஸ் அதை எடுத்தோம்னா திருப்பூரில் இப்போ பனியன் கிளாத் அந்த கம்பெனிஸ்க்கு எடுத்தோன்னா அவங்களுக்குலாம் ஒரு போர்டு இருக்குது. அதில் இப்போ ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு இதுனா இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த இது அக்ரிகல்ச்சர். டீ போர்டு திருப்பூர்ல அது இல்லடா. நேஷனல் போர்ட் ஆஃப் டெய்ரி டெவலப்மெண்ட் அதை பார்த்து தான் நமக்கு கேட்குறவங்க. அதே மாதிரி போர்டு பண்ணி கொடுக்குறாங்க. அதர்வைஸ் நீங்க பேசுறீங்களே, நான் உங்க வயசுல இருந்துச்சு பால் பற்றாக்குறை இருந்தது. டெய்லி அங்க பாட்டி போய் வெளியில் இருப்பாங்க, பால்கார எப்போ வராங்க, பாலே இருக்காது ஊர்ல. ஓகே, அங்கங்க பண்ணாலே திரும்பி போயிடும். அப்புறம் NDDP ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு போர்டு ஓப்பன் பண்ணி இப்போ உங்களுக்கு எல்லாம் பால் பற்றாக்குறையே இல்லை. டெய்லி பேக்கெட் பேக்கெட்டா வருது. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் பண்ணி கொடுக்குறான்னு கேட்குறாங்க. ஓகே, but anyway, the example at least you related it with the report that is good. That private sector. You will get okay. Cooperative sector. Cooperative cooperative. Thank you. Thank you. விஜயராகவன், BBSCA ஃபர்ஸ்ட் இயர். நேஷ்னல் போர்ட்லேருந்து டேட்டாக்கு அப்புறம் மார்க்கெட்டையும் என்ன ஆகுதுன்னு ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும். M. Bharathraj from BBSCA, export specialty, National Board of Agriculture for Goods in export facility, இம்ப்ரீமெண்ட் மட்டும் சர்வதேச அளவில் ஏற்றுமதி அதிகரிக்கும். குட் ஆஃப்டர்நூன் மேம், ஐ எம் தர்ஷன் ஃப்ரம் BBSCA. மை டாபிக் இஸ் வந்து என்னன்னா அட்வான்டேஜ் செட்டிங் அப் ஆஃப் நேஷனல் போர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் கூட்ஸ். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் கூட்ஸில் வந்து நேஷனல் போர்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண என்னென்ன ஆகும்னா, அது என்னோட டாபிக் என்னன்னா ரிசர்ச் டெவலப்மெண்ட் அது அதிகமாகும். என்னென்னா இனோவேஷன் அதிகமாகும், புது புதுசாக நிறையா உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். ஃபார்மிங் வந்து கொஞ்சம் நீட்டாக நடக்கும். சப்போர்ட் ஃபார் அதுக்கு அடுத்த அட்வான்டேஜ்னா சப்போர்ட் ஃபார் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் பண்ண முடியும். என்னென்னா ஹெல்ப்பிங் வந்து பண்ணலாம், அடாப்ட் சேஞ்ச் கண்டிஷன்ஸ், அதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம். ட்ரைனிங் ரிசர்ச் அது மாதிரி நிறையா கொடுக்க முடியும். ஏன்னா புதுசு அவங்களுக்கு தெரியாதா படிப்புலாம் கொடுக்க முடியும். எஸ் மேம், தேங்க்யூ மேம். அவ்வளோதான். குட் ஈவினிங் ஆல். நாங்கள் ஃபஸ்ட்டு பிபிஏலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரிவர்ஸாக ஜாயின் லிங்க் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது குளங்கள் ஏரிகளை தூர்வாரனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் ஆறெல்லாம் வந்து எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம், லிங்க் பண்ணி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க. வாக்காஸ் BBSCA. இப்போ வந்து அது சொன்னார், அது 2 ஆறை சேர்க்கறனால என்ன பெனிஃபிட் வருது, அட்வான்டேஜ் வருதுன்னு அதை போய் சொல்கிறேன். இப்போ ஒரு ஊரில் வந்து தண்ணி வரும், இன்னொரு ஊரில் வந்து தண்ணி வராது. அந்த இது ஊர் தண்ணி வராத ஊருக்கு வந்து இங்கே இருக்க தண்ணி எடுத்து அதில் மாற்றி விட்டோன்னா அதுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும். அடுத்து வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. அதனால் இந்த ஆறை மாற்றி விட்டோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். மை நேம் இஸ் ராகுல் பிரசாத். இந்த 2 ஆறுகளை வந்து லிங்க் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ வாட்டர் அவைலபிலிட்டி வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இருந்துகிட்டே இருக்க வாட்டர் வந்து அந்த அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஊரில் வாட்டர் அவைலபிள் வந்து இல்லை அப்படின்றப்போ இன்னொரு ஆறு லிங்க் பண்ணுறப்போ 2 ஆறுக்கும் வந்து நம்ம ஜாகிரபிள் சோர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இங்கே வந்து ஆழம் அதிகமாக இருக்கும், ஆழம் கம்மியாக இருக்கும். இப்போ வாட்டர் சோர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கே கம்மியாக இருக்குன்றப்போ நம்ம அந்த பக்கம் அதிகமாக இருக்கனால லிங்க் பண்ணுறனால அந்த ஊர் மக்களும் லாபம் வருவாங்க, இந்த ஊர் மக்களும் பயன்படுவாங்க. அப்புறம் இந்த நம்ம 2 லிங்க் பண்ணுறனால இடையில இந்த டேம் இந்த மாதிரி சோர்ஸ் கட்டும் போது
அந்த டேமுக்கு கீழே வந்து நம்ம இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் சோர்ஸ்னு ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்குது. அது வந்து இந்த வோல்டேஜ் கணக்கு இல்லாமல் மெகாவாட்ஸ்ன்ற அளவுக்கு எலக்ட்ரிக் சோர்ஸ் நமக்கு கொடுக்கும். அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த லிங்க் மூலயமா நிறையா எலக்ட்ரிக் சோர்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, வாட்டர் சோர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபார்மர்ஸும் பெனிஃபிட்ஸ் ஆவாங்க, அதே மாதிரி கன்சியூமர்ஸும் பெனிஃபிட்ஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம ரிவர் வாட்டர்ஸை பூராமேவும் சேமித்து வைப்பாங்க இந்த கன்சர்வேஷன். அந்த மாதிரி பண்ணுறது மூலயமா ரெண்டு பக்கமே வாட்டர் சர்வீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எந்த வாட்டர் சோர்ஸும் லிங்க் பண்ணல. இப்போ ரீசெண்டாக வந்து ஜனவரி மாதம் தான் ஒரு பெரிய லிங்க் சோர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. அந்த ஹென் பெட்வான்னு சொல்லிட்டு ஒரு 2 ரிவர் வந்து லிங்க் பண்ண போகிறதா ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்டோட சோர்ஸுக்கான பட்ஜெட் வந்து ஒரு 44,605 crores கிட்ட பட்ஜெட் வச்சுருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் லிங்க் வந்து ஒரு 8 yearsல முடிச்சிட மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா அங்கேருந்து இது வந்து மிடில் இருக்குது, அதாவது மிடில் ஆஃப் இந்தியா, மத்திய பிரதேசில் இருக்குது இந்த சோர்ஸு. இப்போது அதே மாதிரி சவுத் இந்தியாவுக்கும் இதே போல் இந்த மாதிரி லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து ஜெனரேட் பண்ணாங்கன்னா ஃபார்மர்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க, ப்ளஸ் கன்சியூமர்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க. இந்த லிங்க் மூலயமா நிறையா சோர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஹலோ மேம், என்னோடய பேர் ராஜபாலாஜி. நான் பிபிஏ லாஜிஸ்டிக்லேருந்து வரேன். நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, தமிழ்நாட்டில் எந்தெந்த ஆறுகளை இணைச்சா எந்தெந்த ஊருக்கு பெனிஃபிட்ன்றத சொல்ல போகிறேன். பாலாறு, அப்புறம் காவிரி. இது ரெண்டையும் இணைச்சோம்னா திருவண்ணாமலை, மேலூர். காவிரி இது ரெண்டையும் இணைச்சோம்னா வேலூர், அப்புறம் திருவண்ணாமலை. இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுமே நீர் பஞ்சாயத்துன்றது இருக்காது, நீர் சோர்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். 2வது வைகை, அப்புறம் குண்டாறு. இது ரெண்டையும் இணைச்சோம்னா மதுரை சுற்றி இருக்க இடம் எங்கேயுமே தண்ணி பஞ்சாயத்து இருக்காது. எனக்கு தெரிஞ்சது பரவாயில்ல, மெட்டா கிட்ட கேட்டது இது கேட்டுதான் மேம். நான் வந்து சர்ச் பண்ணி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதையும் சர்ச் பண்ணி. ஓகே. அப்புறம் இன்னொன்று பவானி, அப்புறம் காவேரி. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா திருப்பூரை சுற்றி இருக்க இடத்துக்குமே இது நீர் சோர்ஸ் ரொம்பவுமே அதிகப்படுத்தும். இதனால ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் நல்லாவே இந்த மேலாண்மைக்காண்டி வரும். தேங்க்யூ. ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். ஐ எம் ஜாயிர், ஃபஸ்ட் இயர் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். நான் வந்து 2 நதிகளை இணைக்கிறனால நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பேச போகிறேன். இப்போ வந்து 2 நதிகள் போகுதுன்னா நடுவில் ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த நதியை நம்ம இணைச்சோம் அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதே மாதிரி நம்ம 2 நதியை இணைக்கிறது, அங்கே வந்து ஒரு அணைக்கட்டு கட்டுறோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண வேண்டியது வரும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி நம்ம 2 நதியை இணைக்கிறனால ஃபுட் செயின் இருக்குல்ல மேடம், அதில் வந்து ப்ராப்ளம் வரும். எப்படின்னா இப்போ வந்துட்டு அந்த நதியில் அந்த மீனை பிடிச்சி திங்கிற கொக்கு இருக்கும். அப்போ வந்து இந்த நதியை இது கூட ஜாயின் பண்ணோம்னா அது ரூட் மாறிச்சு அப்படின்னா அங்கே இருக்க கொக்குக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்போ ஃபுட் செயின் வந்து பாதிக்கப்படும். இதுதான் நான் சொல்ல வரேங்க. தேங்க்யூ. அடுத்தது குளத்தை தூர்வாரதை பற்றி சொல்கிறாங்க மேம். இதுக்கு முன்னாடி இப்போ ரிவர்லாம் ஜாயின் பண்ணுறதை பற்றி பேசணும். ஆக்சுவலாக இப்போ இருக்க ரிவர்லாம் எல்லாம் வந்து பொல்யூட் ஆகி தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம திருப்பூர் நொய்யலாறு வச்சுக்கலாம். ரிவர் இருந்தால் போதும், கழிவு தண்ணி வந்து சாயப்பட்ட கழிவுலாம் உள்ளே போயிடுறோம். அதே மாதிரி நம்ம சூலூர் குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிறத விட டிச்சு தண்ணினால நிறையா இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணுறத விட அது எப்படி மாசு வந்து எப்படி படுத்தாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய போர்ட்ஸ் வச்சு சிவியராக நம்ம கண்காணிச்சு வந்தோம்னா ரிவரை ஜாயின் பண்ணுறது என்ன பெனிஃபிட் பண்ணுறோமோ அந்த பெனிஃபிட்டை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வரலாம். ஜஸ்ட் லைக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், லிங்க் பண்ணிட்டோம், அந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்துடும் இல்லாமல் அதை குறிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சு அதை ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கிற தண்ணி வந்து இன்னும் கெடாமல் இருக்கும். வர தண்ணி வந்து நல்ல தண்ணி கெடாமல் இருக்கும். அடுத்தது குளத்தை தூர்வரதை பற்றி அதில் என்னென்ன பெனிஃபிட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பேசணும். ஐம் செந்தம் ராஜா, ஃபர்ஸ்ட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். புதிய விலநிலமாக மாத்திரை பற்றி பேச போகிறேன். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்தை நம்ம தூர்வாரணும்னா சுற்றி இருக்கிற விவசாய நிலத்துக்கு நீர்ப்பாசம் இருக்கும். அந்த நீர்ப்பாசம் இருக்கனால விவசாய நிலத்தில் விளைச்சல் பண்ணோம்னா அது அதிகப்படியான விளைச்சலை நம்ம பார்க்கலாம். அதனால நமக்கு நல்ல லாபம் ஈட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த நீரை வந்து நம்ம மாசுபடாமல் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம குடிநீர் நம்ம அன்றாட தேவை பயன்பாட்டு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான். Good afternoon all. I am Pranav and then first BBA logistics. நான் சொல்வது reduced pest habitats. Lakes can sometimes create habitats for pesticides and diseases and that and affect crops.
lowering the water level reduces habitats. Lowering the water level can reduce the habitats and help control pest populations. என் பேர் ஜஸ்டின். நான் ஃபஸ்ட்டு பிபி லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து வர்றேன். நான் பேச போகிற டாபிக் வந்துட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு. இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசும்போது நம்ம ப்ராப்பரான வாட்டர் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு அதோட அவைபிலிட்டி கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமான தண்ணிகள் வந்துட்டு விவசாயத்தை நாசமாகவும் பண்ணலாம். அது எல்லாமே அடாப்ட் பண்ண முடியாது. அப்போது ப்ராப்பரான தண்ணி வந்துட்டு அதுக்கு பொறுத்து யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு அது வந்து ஃப்யூச்சருக்கு யூஸும் பண்ணலாம். நமக்கு வந்து சம்டைம் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்துருச்சு, அப்படி ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ண வாட்டரை நம்ம ப்ராப்பராக எங்கே தேவையாக இருக்கோ அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் லிங்க் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம், எல்லாமே பேசிட்டோம். இதுக்கான காசு யார் தருவாங்க அப்படின்னு இருக்கும்போது தான் மிகப்பெரிய கொஸ்டினாக இங்கே இருக்கும். ஆனால் வந்து இதுக்காக வந்து நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து குளங்களை வந்து தூர்வாரிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணீங்கன்னா இவ்வளோ டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுவோம், இது பண்ணீங்கன்னா இவ்வளோ டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஹோண்டா கம்பெனி அப்படின்றது நம்ம புல் கம்பெனி எடுத்துக்கலாம். நம்ம எங்கள் காய்வில் புல் கம்பெனி பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் எப்படின்னா வந்து ரீசைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குளத்தில் இருக்க தண்ணியை வந்து ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க, தூர்வாரி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு யூனிட்டுக்கு இத்தனை 1000 லட்சம் லிட்டர் தேவைப்படுதுன்னா அதை திருப்பி யூஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்து திருப்பி ரீக்ளேஸ் பண்ணி தான் வந்து அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் இருக்க நிறைய பிரைவேட் செக்டர் இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து இதே பிளானை ரெக்யூட் பண்ணாங்கன்னா வந்து தண்ணிக்கு வந்து தேவை இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களே தூர்வான மாதிரி இருக்கும். அந்த தண்ணி எக்ஸைட் ஆனாலும் வந்து இப்போ ரீசைக்கிள் பண்ணுறதுனால வந்து அது தண்ணி ரிட்டர்ன் பியூராக தான் ஆறுது. அதனால மற்ற யூசேஜுக்கு பண்ணிக்கலாம், நம்மளுக்கான யூசேஜுக்கு வரும். செகண்ட் திங் வந்து இப்போ நதிகள் இருக்கிறதுனால 10,000 லட்சம் கோடிகள் வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிகஸ்ட், அதாவது ஒரு ஏரியாவில் இருக்குது. இப்போ நம்ம ஏரியாவுடைய நொய்யலாறு போகுதுன்னா இதை சுற்றி இருக்க என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, என்னென்ன இது இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்குது, இதுக்கெல்லாம் எல்லாமே தண்ணி தேவை எல்லாமே இருக்கும். அப்போ அவங்ககிட்ட நம்ம ஒரு டிஸ்கஸ் மாதிரி பண்ணி நாங்கள் இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம காலேஜில் தண்ணி இருக்காது மேம். அப்போ நம்ம வெளியிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அவங்ககிட்ட ஒரு டிஸ்கஸ் பேனல் மாதிரி பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம். இவ் நீட் டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளானுக்கு இது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்கள் டேக்ஸ் பெட்வீன் நாங்கள் இவ்வளோ கம்மி பண்ணுவோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்து நம்ம க்ரௌட் ஃபண்டிங் மூலமா வந்து இதை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கி வந்து இது உங்கள் பொருள் தான் உடைக்கிறது வேற, நானும் அதில் காசு கொடுத்து என் பொருள் நான் பத்திரமா வைக்கிறது வேற. இந்த மாதிரி பண்ணோம்னா வந்து க்ரௌட் ஃபண்டிங்னால நிறைய இது மாதிரி பண்ணலாம். இதுதான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஐ எம் சிவபிருந்தா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிபிஎஸ்சிஏ. எங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் வந்து 9 and 10. இப்போ வந்து இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரதுனால அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க சீக்கிரம். 10th கொஸ்டின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஐ எம் விஷ்ணுபிரியா, பிபிஎஸ்சிஏ. தமிழ்நாடு வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறையா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். அதில் வந்து குறைஞ்சபட்ச ஆதரவு விலை வந்து பயிர் காப்பீடுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. விவசாய ஈடுபொருளும் மின்சார உரங்கள் வந்து நிறையா மானியமாக வழங்குறாங்க. My name is Ali Fafrin. I'm from BBCA. தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகள் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்காக அவங்களுடைய பொருட்களை எல்லாம் பல்வகைப்படுத்தவும் கால்நடைகளை அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் காவ்யா. ஐம் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. தமிழ்நாடு கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் வந்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இந்த ஸ்கீம் மூலிமா விவசாயிகளுக்கு பசுந்தாள் உரங்கள் வந்து வழங்குறாங்க. இதனால் என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து ரசாயன உரங்களோட யூசேஜ் வந்து கம்மியாகுது. அதோட மண்ணோட தன்மை வந்து பாதுகாக்கப்படுகிறது. தேங்க்யூ. 10th கொஸ்டினில் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட எக்கனாமிக் க்ரோத், ஃபார்மரோட எக்கனாமிக் க்ரோத், அவங்களோட இன்கம், அப்புறம் வந்து லேண்டோட ஃபெர்டிலைஸ், அதை லேண்டோட கான்ஸ்டன்ட் எல்லாமே வந்து இப்போ இந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இதெல்லாம் வந்து பார்த்துக்கா வச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ 9th கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ப்ரையாரிட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் என்னன்னா, ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். இதில் என்னன்னா அல்டர்னேட்டிவ் கிராப் கல்டிவேஷன் அண்ட் கருவை செஷன், அப்புறம் யூத்தை வந்து அக்ரி என்டர்பிரினர்ஸ் ஆக்குறது, அதுக்கப்புறம் நம்மாழ்வார் அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மர் வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம். இதில் என்னன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் இதில் வந்து மாடர்ன் கிராப் கல்டிவேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து டெவலப் ஆயிருக்கு. அப்புறம் வந்து இதனால் நிறைய பெனிஃபிட்ஸும் ஆயிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்கீம்ஸை பற்றி இவங்க சொல்லுவாங்க. I'm Mishandini from BBSCA. சீஃப் மினிஸ்டர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம் பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன்.
இந்த ஸ்கீம் வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹெல்த்தியான ஃபுட்டை உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை தந்து மக்களோட உடல் நலத்தை பாதுகாத்துக்கிறதுனால இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. Hi everyone, I'm Janani from first BBSCA. One village, one crop. இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த இயர் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம அன்எக்ஸ்பெக்டாக நடக்கிற ஏதாச்சும் இப்போ வயநாட்டில் நடந்துச்சுல, அந்த மாதிரி அங்கே நடந்திருக்க ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி இது ஹெல்ப்பாக இருக்கும். அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. I'm Akshaya, ஃபர்ஸ்ட் BBSCA. நான் வந்து கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டிகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்கீம் பற்றி சொல்கிறேன். இது வந்து MK ஸ்டாலினால் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இது வந்து எதுக்காகனா, இந்த தரிசு நிலத்தெல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக, அதை மேம்படுத்தி பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது உதவுது. அப்புறம் நம்மளோட ஃபார்மர்ஸோட ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாமே இன்க்ரீஸ் படுத்துறதுக்கும் இந்த ஸ்கீம் உதவுது. அதுக்கப்புறம் இதில் உள்ள காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே 100% சப்சிடிஸும் கொடுக்குறாங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங் மேம். ஐம் ஆஷிகா ஃப்ரம் BBSCA. நான் இப்போது டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம் பற்றி சொல்ல போகிறேன். டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்னா அது வந்து உழவர் அப்படின்னு சொல்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன். அதில் என்னென்ன இருக்கும்னா, இந்த ஃபார்மர்ஸோட டேட்டா இருக்கும், சர்வைவ் நம்பர்ஸ் அந்த மாதிரி. இதில் வந்து டிஜிட்டல் டூல்ஸ் அப்புறம் டேட்டா அனலிஸ்ட்லாம் பண்ணுறாங்க. எதுக்காகனா, ஃபார்மிங் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் க்ராப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறக்காகவும், பின்ன வேஸ்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ. அப்புறம் சார் காலையில் சொன்ன அந்த 7 சிஸ்டர்ஸ் என்னென்னா, அசாம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா. இதில் வந்து சிக்கிம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இன்க்ளூட் பண்ணல. ஆனால் அந்த சிக்கிம் தான் வந்து 100% ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. I'm seeing a lot of more and more involvement in all of you. In fact, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த group will you want to say something? Yeah, come. They will produce one research paper also. அலாவுதீன் வந்து என்ன கேட்டாருன்னா, இப்போது அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் வந்து நம்ம பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு உள்ளதெல்லாம் நம்ம அக்ரிகல்ச்சர் கொண்டு வரணும்னு அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அந்த ப்ராசஸ் வந்து நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, ஒரு அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் வந்து எடுத்தோடனேலாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, அதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். பட் ஆனால் பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த லேண்டோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கணும். அது எப்படி, அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா, அதுக்கு வந்து இப்போது லேண்டோட இதை மாற்றுறதுக்கு வந்து அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதுவே வந்து அக்ரிகல்ச்சரல் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற லேண்டில் வந்து அக்ரிகல்ச்சர் நான் பண்ணணும்னா அது அப்படியெல்லாம் எடுத்தோடனே பண்ணிட முடியாது. அதுக்கு நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அந்த லேண்டோட அந்த உழுகிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த டிராக்டர்ஸ் வச்சு நான் லேண்டோட தன்மையை மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து சொன்னது என்னென்னா, வயநாட்டில் வந்து அந்த நான் சொல்லிட்டேன் நான் என்னென்னா, அங்கே வந்து நம்ம எந்த ஒரு கல்டிவேஷனுமே பண்ண முடியாதுன்னு. அது என்னென்னா, சாரி அலாவுதீன், அது வந்து நான் மிஸ்இன்ஃபர்மேஷன் தான். அதாவது வயநாட்டில் வந்து அதாவது இப்போ ஒரு லேண்ட்ஸ்லைட் வருதுன்னு வைங்களேன், நிலச்சரிவில் எல்லா கார்ப்ஸ் அதாவது நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியாது, எல்லா பயிரையுமே நம்மளால் விளைவிக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட பயிரை தான் நம்மளால் விளைவிக்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டை நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, இப்போது வயநாடுக்கு வந்து மெயினான ஒரு அங்கே வந்து பவர்ஃபுல் அண்ட் மெயின் அங்கே கல்டிவேஷன் ரைஸ் தான். இப்போது லேண்ட்ஸ்லைடு அதாவது நிலச்சரிவுனால அங்கே வந்து திரும்ப அங்கே அரிசி கொண்டு வரோம். அந்த அரிசி அதாவது ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக, இன்னும் அதுக்கு நம்ம நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த லேண்டோட இதை மாற்றணும். லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு இல்லையா, ஸோ நம்ம ட்ரைனேஜ்லாம் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும், அதெல்லாம் சரி பண்ணணும். அந்த லேண்டோட இதை மாற்றணும். அந்த தன்மையவே நம்ம இன்னும் பயங்கரமாக அக்ரிகல்ச்சருக்காக மாற்றுறதே ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால தான் நான் வந்து அப்படி சொல்ல வந்தேன். இனிமேல் இங்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு பண்ணலாம், பட் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் 1 year or 2 years கண்டிப்பாக எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து நம்ம டைம் ஆகும். ஒரு குறிப்பிட்ட கிராப்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே வந்து கல்டிவேட் பண்ணலாம். எப்படின்னா, இப்போது ரைஸ்,
அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற இப்போ ரைஸ் தான் இங்கே மெயினாக இருந்துச்சு. இனிமேல் ரைஸ் பண்ணுறது வந்து இங்கே சேலஞ்சிங், நாட் பாசிபிள் பட் சேலஞ்சிங். இப்போ அங்கே மெயினாக வந்து என்னென்ன பண்ணலான்னு அங்கே மெயினாக என்னென்ன வந்து நம்ம கல்டிவேட் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை முடிச்சிடுறேன். இந்த பீன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயம், இந்த சின்ன சின்ன காய்கறிகள், பீன்ஸ், கேர்பேஜ், இந்த மாதிரி விஷயம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு அடியிலேருந்து நம்ம கிடைக்கிறதுல காய்கறிகள், கிழங்குகள்னு சொல்லுவோம். இந்த கேரட்ஸ், மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இங்கே வந்து கல்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்க ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸும் பாருங்கள் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக செஞ்சுருக்காங்கன்னு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க, அவ்வளோ ரிசர்ச் செஞ்சுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ரெஃபரன்சஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஐ saw equally from most of you, not all of you, but most of you there was involvement. ஒன்று அக்ரிகல்ச்சர் நம்ம டே டு டே லைஃப்பில் உணவு இஸ் அ இம்பார்ட்டன்ட் பார்ட், இல்லைன்னா உயிரே இல்லை. So that is one reason I think all of you took interest, and also the points which she had brought, the questions, unga involvement, it was a lot. I think very soon I am expecting one thesis from group 1 on minimum security price, so minimum support price, and one more I will give you, one term ungalku research seyanona, maximum guaranteed price. அதையும் ஸ்டடி பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் இருக்கும், இப்போ it is not at all used because it is not necessary. We have minimum support price. We don't use maximum guaranteed price. But if you want, you can research on that also. Anyway, very good effort by all of you, and especially by Anuradha. Thank you, ma'am. Students, really very impressive from your participation. Many of you given valid points. Some of your suggestions are good enough to carry out. So thank you all. So expecting more participation in upcoming sessions. Thank you all. So today, Alauddin and team, you are the first place, and second place is spared by both first and third team.